வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கல்வி தொலைக்காட்சி பார்க்க மாணவர்களை ஊக்குவிக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர். உண்டியல் மற்றும் பரிசு தொகை வழங்கி கல்வி பசியை தூண்டும் ஆசிரியருக்கு குவியும் பாராட்டுகள். விபத்தில் சிக்கி 6 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் இளைஞர். மகனை காப்பாற்ற கோரி ஆட்சியரிடம் பெற்றோர் கண்ணீர் மனு. ஆண்டிப்பட்டி அருகே ஒரே ஊருக்கு 3 பெயர்கள் உள்ள விந்தை. அதிகாரிகளின் அலட்சியத்தால் 36 வருடங்களாக போராடும் ஊர் மக்கள். திருப்பத்தூர் அருகே அரசு நிலம் மீட்கப்பட்ட போது மரங்கள் வேருடன் அகற்றம். தோட்டத்தை பராமரித்து வந்தவர் நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. மாடி தோட்டத்தில் 52 வகையான காய்கறிகள் மற்றும் பழங்கள். உடுமலையை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் கைவண்ணத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. ஜோலார்பேட்டை அருகே தலைமை காவலர் வீட்டில் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பசுமை நகரை சேர்ந்தவர் ஜலேந்திரன். இவர் சென்னை குரோம்பேட்டையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மற்றும் குழந்தைகள் பசுமை நகரில் உள்ள வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தலைமை காவலரின் மனைவி அவரது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வீட்டில் இருந்த 5 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதே பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ராணுவ வீரர் வீட்டில் 18 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரொக்கம் மற்றும் என்ஜிஓ நகரில் 2 வீடுகளில் 35 சவரன் நகை 3,05,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை அருகே பரன்புட் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலையாட்டு மந்து பகுதியில் உள்ள பரன்புட் என்ற ஏரி மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக முற்றிலுமாக மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஏரியின் இடத்தை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் புகார் அளித்துள்ளது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆக்கிரமிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம். இந்த லேக் 40 ஆண்டுல தனிநபர் கனடியர்கள் ஆக்கிரம் செய்யப்பட்டு இப்படி இந்த இடம் இப்படி இருக்கு, இப்படி தானா இப்படி ஆயிட்ட மாதிரி இப்படி இந்த ஏரி இப்படி இருக்கு. சோ இந்த இடம் மீட்கப்படணும். அங்க நீலகிரி மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு பல முறை நிறைய பேர் வழக்கறிஞர்கள் நிறைய மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதுல மாவட்ட ஆட்சியருக்கும் நன்கு தெரிஞ்சும் கண்டு காணாம இருக்கிறாங்க. அது மிக வருத்தம் அளிக்கிறது. இந்த டேம் இந்த இடம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கில காலத்துல அந்த அம்மா எஸ்டேட் ஓரமா இருந்த ஏரி. இந்த மீன் பிடிக்கிறதுக்கும் மற்ற இதுக்கும் நம்ம இருந்துட்டு இருந்தக்கூடிய ஏரி இது. இந்த இடம் நல்ல தண்ணி இந்த இடம் இந்த டேம் இருந்துச்சுன்னா நீலகிரியில தண்ணி பற்றாக்குறை இருக்காது, அத்தனை பேருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஆனா இந்த டேம் மொத்தமா கர்நாடகன் ஆக்கிரம் செய்யப்பட்டிருக்கான். கல்வி தொலைக்காட்சி பார்க்கும் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்க ஊக்கப்படுத்தி வருகிறார் கடம்பூர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கடம்பூர் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களை கல்வி தொலைக்காட்சி பார்க்க ஊக்கப்படுத்தி வருகிறார். கல்வி தொலைக்காட்சி பார்க்கும் மாணவ மாணவியருக்கு உண்டியல் மற்றும் பரிசு தொகை உள்ளிட்டவற்றை வழங்கி உற்சாகப்படுத்தி வருகிறார். கல்வி தொலைக்காட்சியை பார்க்க தூண்டும் அதே நேரத்தில் சேமிப்பின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் உண்டியலையும் வழங்கி பரிசு தொகையும் வழங்கி வருகிறார். அத்துடன் சிறுவயது முதலே சேமிக்கும் பழக்கத்தையும் மாணவ மாணவியரிடம் அறிவுறுத்தி வருகிறார். மாணவ மாணவியரின் வீடுகளுக்கே சென்று பரிசு பொருட்களை வழங்கி வரும் இவரது சேவையை பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். இவரது முயற்சியால் தற்போது கல்வி தொலைக்காட்சியை பார்க்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 75லிருந்து 115ஆக அதிகரித்துள்ளது. விபத்தில் சிக்கி 6 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் மகனை காப்பாற்ற கோரி பெற்றோர் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் பொட்டுவாச்சாவடி அருகே கண்டிதம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சேவியர்.
லாரி டிரைவரான இவருக்கு மனைவி, ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இவரது இரண்டாவது மகன் ஸ்டாலின் கடந்த 2015ஆம் ஆண்டு கல்லூரிக்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது தஞ்சை பர்மா காலனி அருகே கார் மோதியதில் பலத்த காயமடைந்து சுயநினைவை இழந்து கோமா நிலைக்கு சென்றுள்ளார். பல்வேறு இடங்களில் சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காததால் அவரது பெற்றோர் அவரை வீட்டில் வைத்து பராமரித்து வருகின்றனர். விபத்து தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்ட இன்சூரன்ஸ் தொகையும் வழங்கப்படாத நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக மகனை பராமரித்து மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குடும்பத்தை காப்பாற்ற மூத்த மகன் படிப்பை நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு செல்வதாகவும் இதுவரை 18 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி மருத்துவம் பார்த்த நிலையில் தற்போது பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் பெற்றோர் ஸ்டாலின் மருத்துவ செலவுக்கும் அரசு உதவி செய்ய வேண்டும் என ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதில் கிரிட்டிக்கல் பொசிஷனில் போயிட்டாப்புல பையன். இப்போ மண்டவோட பிரித்து வயிற்றில் வச்சு தச்சு வச்சுருக்காங்க. அது ஒரு வருஷத்துல ரிப்ளை பண்ணி எடுத்து வைக்க முடியல. பொருளாதார பிரச்சனை. ஒரு பையன் படிப்பு நின்று போச்சு, ஒரு பாப்பா படிப்பு நின்று போச்சு, வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. எந்த விதமான சக்தியுமே அவங்கள்ட்ட இல்லை. எங்களை மாதிரி நண்பர்கள், சொந்தக்காரவங்க இவங்களெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணியும் இன்னும் அவங்களால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு. பொருளாதார பிரச்சனைனால இவங்கள்ட்ட கொடுத்ததுனால, பொருளாதாரம் கொடுத்ததுனால பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க. இன்னைய சூழ்நிலை தமிழக அரசை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அதனால அந்த மருத்துவ உதவி எங்களுக்கு. நத்தம் பகுதியில் வரத்து அதிகரிப்பால் நாவல் பழம் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாவல் பழம் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. நாவல் பழ சீசன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடைவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நாவல் பழ சீசன் தொடங்கியதில் இருந்து விளைச்சல் அமோகமாக உள்ளது. இங்கு விளையும் நாவல் பழங்கள் கரூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வந்து வாங்கி செல்வர். இந்த ஆண்டு வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. வெளிமாநில பழங்கள் 200 ரூபாய்க்கு மேல் விற்ற நிலையில் உள்நாட்டு பழங்கள் விலை இந்த ஆண்டு கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த பழம் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம் என்பதால் இப்பழத்தை பொதுமக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்கி செல்கின்றனர். உலக வெப்பமயமாதல் தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் குன்னூரை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிருந்தா பிருத்திவிராஜ் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பீகாரில் நடைபெற்ற தேசிய அளவிலான பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு உலகம் வெப்பமயமாதல் என்ற தலைப்பில் பேசினார். சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்தும் அதனால் புவி வெப்பம் அடைவதை விளக்கியும் மிகவும் சிறப்பாக பேசினார். இந்த போட்டியில் பிருந்தா பிருத்திவிராஜ் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். பிருந்தாவின் இந்த வெற்றி பெற்றோரை மட்டும் இன்றி குன்னூர் மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மாதிரி குன்னூர்ல சாலாஸ் பகுதியில் இருக்கேன். நான் இந்த மாதிரி பீகார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த குளோபல் வார்மிங், இந்த பூமி ரொம்ப வெப்பம் அடிக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு இன்னைக்கு. அதனால எனக்கு ரொம்ப. திருப்பத்தூர் அருகே அரசு நிலம் மீட்கப்பட்டதில் மரங்கள் வேருடன் அகற்றப்பட்டதால் தோட்டத்தை பாதுகாத்து வந்த தம்பதிகள் மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கோட்டையிருப்பு கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் கலைச்செல்வன் மற்றும் அவரது மனைவி இருவரும் தோட்டம் வைத்து பராமரித்து வந்தனர். கடந்த 30 ஆண்டுகளாக தென்னை, கொய்யா, வாழை மரங்களும் கத்தரி, வெண்டைக்காய் போன்ற செடிகளையும் வைத்து விவசாயம் செய்து நிலத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுக்கு மனு சென்றதை அடுத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்ற ஜேசிபி வாகனங்களுடன் வந்த அதிகாரிகள் வேம்பு, தென்னை, வாழை மரங்களை ஜேசிபி வாகனம் மூலம் வேருடன் அகற்றினர். இதனை கண்ட கலைச்செல்வம் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதனை அறிந்த அவரது மனைவியும் மயங்கி விழ பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மரங்களை அகற்றியதற்கு இயற்கை ஆர்வலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 150 தென்னங்கண்டுகள், 50 கொய்யாக்கட்டுகள், ஒரு 20 புளிய மரங்கள், ஒரு 30 வேப்ப மரங்கள் இயற்கை வளங்களை அழித்து அத்தனை அதிக போலீஸ் பாதுகாப்போடு இந்த இயற்கை வளத்தை அழிப்பதற்கு கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த அதிகாரிகளை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. பெரம்பலூரில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை மாவட்ட காவல் எஸ்பி மணி தொடங்கி வைத்தார்.
பெரம்பலூர் மாவட்டம் கோனேரிப்பாளையம் கிராமத்தில் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணி தொடங்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துணை காவல் கண்காணிப்பாளர் வல்லவன் மற்றும் பெரம்பலூர் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பரமத்தி வேலூரில் நடைபெற்ற திருநங்கைகள் கூட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே மரவாபாளையத்தில் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட 6 மாநில தென்னிந்திய திருநங்கைகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக அருணா நாயக் மற்றும் துணைத் தலைவராக தர்ஷினி தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். சாத்தான்குளத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கடந்த ஜூலை 31ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் போட்டி நடைபெற்றது. 38 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் இளம்புயல் அணி மற்றும் நயினார் 10 அணி இறுதிப் போட்டியில் மோதின. இதில் சாத்தான்குளம் இளம்புயல் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. பரிசளிப்பு விழாவில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசான 15,000 ரொக்க பரிசை வழங்கினார். பின்னர் எம்எல்ஏ அமிர்தராஜ் களத்தில் இறங்கி விளையாடி பந்துகளை சிதறடித்தார். இதனை பார்வையாளர்கள் கைகளை தட்டி பெரிதும் ரசித்தனர். நான்கு ரன்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். மீண்டும் ஆர்சிசி அடித்து தனது அணிக்கு 1 ரன்களை பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். மாடி தோட்டத்தில் இயற்கை முறை சாகுபடி